ஏடா ஏடா லூசு பயல ஏடா கண்ணுக்காக உனக்கு தெரியதே தெரியலையா? நீ மட்டும் லிஃப்ட் கொடுங்க அப்படியே வந்து பாயிர கொஞ்சம் தான் விட்டு ஏத்தி இருப்பேன்டா. நேரத்து கொலைகேசில என்ன உள்ள தள்ளிப்பான் போல இருக்கு. அறிவு கட்டவன் என்ன கேக்குறேன்னா வண்டி ஓட்டிக்கிறதா அப்படியே உள்ளுக்குள்ள வந்து பாயிர. லிஃப்ட் குடுப்பியா குடுக்க மாட்டியா? ஓய் என்னடா திமுறா தொலைச்சு விடுவேன். ஒழுங்கா ஓடி போயிரு. ஏய் உன்ன மாதிரி எத்தனை பேரை என்னோட சர்வீஸ்ல பாத்திருப்பேன். ஒழுங்கா மரியாதையா லிஃப்ட் குடுக்குறியா இல்லையா? குடுக்க முடியாதுடா. என்னடா பண்ணுவ? குடுக்க முடியாதுனா சரி உன் செயின் நகை நட்டி எல்லாத்தையும் கழட்டு. ஏய் நான் யாரு எப்படிப்பட்டவன் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நான் சாதாரண ஆள் கிடையாது. நான் ஃபினான்ஸ்காரன். ஒழுங்கா ஓடிரு. நீ யாராயிரு எவராயிரு முதல்ல சாத்திக்கிட்டு இங்க இரு சரியா? ஒழுங்கா மரியாதையா நகையெல்லாம் கழட்டு. இல்லன்னா வையே என்ன நடக்கும்னு தெரியுமா? என்னடா நடக்கும்? மேல கைய வச்சு பாரு. ஒரே ஏத்துதான் ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். நகை வேணுமாம்ல நகை பிச்சை எடுத்தான பெருமாள் புடுங்கிட்டு நான் அனுமாருன்னு. நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிப்போமா? இவரு நோகாம வந்து நின்றுக்கிட்டு நகையை கொடுனா கொடுத்துருவோமா? போடடே போடா. அதுக்கு வேற யாரையாவது பாரு. என்ன ஒன்ன மாதிரி எத்தனை பேரை என் சர்வீஸ்ல நான் பாத்திருக்கேன். நானே ஸ்பீடு வட்டி மீட்டர் வட்டி அந்த வட்டி இந்த வட்டின்னு போடுவேன். அப்படி எல்லாத்தையும் கறப்பேன். நீ என்கிட்ட இருந்து என் கழுத்துல இருக்க செயினை கறக்கலான்னு பாக்குறியா? தொலைச்சு கட்டி போடுவேன். ஏய் என்னடா என்ன? ஏய் என்ன பூச்சாண்டி கட்டுறியா நீ கத்திய கட்டி? நீ எல்லாம் இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளா? ஒழுங்கா மரியாதையா நகையை கழட்டுறியா இல்ல நான் கழட்டி விட்டுட்டு அனுப்பவா? இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அப்படியெல்லாம் அண்ணாமத்தா கேட்டோன்னே தூக்கி கொடுத்துட முடியாது. அதுக்கு நீ வேற யாரையாவது பாத்துக்க. என்னால தர முடியாது. இது ஏன்னாக்கா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சியா இல்ல உன் பொண்டாட்டிய அடிச்சு துரத்தியா அவன் வீட்ல இருந்து கறந்து சம்பாதிச்சேன்னு எனக்கு தெரியாதடா டேய். இங்க பாரு அதெல்லாம் நீ பேசக்கூடாது. ஒழுங்கு மரியாதை இந்த கத்தியை சுத்துறது நிறுத்து. மேல கீழே அடுத்த போகுது. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிரும். முதல்ல நீ நிறுத்து. நிறுத்துன அப்புறம் நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா மரியாதை காசு பாவம் கழட்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இரு. யாரும் உன்னை கூப்பிட பாருறதுல கெஞ்ச போறதில்ல. நீ கேட்டது நகையை கொடுத்துருவேன். நகையை வாங்கிட்டு நீ என்ன போட்டு தள்ளிட்டனா நான் என்ன பண்றது? என்னை நம்பி பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் இருக்கு. ஏண்டா சொந்த குடும்பத்திலேயே நீ களவாணித்தனம் பண்ணுவ. உன் பேச்சையே உன் குடும்பத்துல நான் நம்பும்போது என் பேச்சை நீ நம்ப மாட்ட. அப்ப நீ ஒரு களவாணின்றதுனால இன்னொரு களவாணி பையனோட மனசு உனக்கு புரியுது. இங்க பாரு நான் ஒன்னும் அப்படியெல்லாம் ஒன்னும் களவாண்ட புத்தியெல்லாம் கிடையாது. என் மாமனாரி எனக்கு சேர வேண்டிய எனக்கு போட வேண்டிய பவுல தான் போட்டான். வேறபடியெல்லாம் ஒன்னும் இல்ல. என்னதான் இருந்தாலும் பொண்டாட்டி வீட்ல பிச்சை எடுத்தவனடா நீ. பிச்சைக்கார பையனடா நீ. போதல்ல காட்டி கொடுத்து போ. ஐயோ கத்தி வேற வச்சிருக்கான். கையை கிழிச்சு விட்டானா கூட ஏதோ மருந்து வச்சு கட்டிடலாம். குத்திக்கிட்டு போட்டான் அவ்வளோதான். ஒரே இதை போய் சேர்ந்துருவோம். கஷ்டப்பட்டு இப்போதான் காசு பண்ணணும் சேர்த்து நிம்மதியாக இருக்கும். இந்த நேரத்தில் உசுறு போச்சு. ஐயோ என்ன ஒன்று டேய் இப்படி கஷ்டப்பட்டு வாங்குது நகையை கேட்குற பத்தியா? நீ எல்லாம் ஒரு காலமும் உருப்பட மாட்டேடா. தெரியாதா இனி ராத்திரி அவனும் இந்த மாதிரி தன்னந்தனியா ஆள் இல்லாத ரோட்ல போயிடக்கூடாது சாமி. எங்கிட்ட இருந்து வாரானுங்கன்னே தெரியல. கத்திய கட்டி மிரட்டி காசுப்படுத்த வசூலிக்கிறானுங்க. ஜானகி இதுதான் சரியான நேரம். உள்ள பாஞ்சிரடி தம்பி. காப்பாத்துக்கா அக்கா காப்பாத்து. யாருக்கிட்ட? என் தம்பி கிட்டே வா. தொலைச்சப்பட வேண்டா. என் தம்பிக்கு இந்த அக்கா நான் இருக்கேன்டா. ஏண்டா என் தம்பி கூட என்ன புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா நான் இருக்கேன்டா என் தம்பிக்காக. என் தம்பிக்காக உசுரையே கொடுப்பேன்டா. உசுரையே கொடுப்பேன். அவன் உசுரை எடுக்க நான் விட்டுருவேனாடா? எரும மாடு மாதிரி இருந்துகிட்டு என்ன மிதிக்குது. இதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்தா நம்மள ஆஸ்பத்திரியில அல்பாய்ஸ்ல சேர விட்டுரும் போல இருக்கே. ஐயோ அம்மாடி கடத்த வரைக்கும் லாபம் நகையை சுருட்டிக்கிட்டு ஓடிடுடா. டேய் ஓடிட்டியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சு இன்னைக்கு இங்கே உன்னை தொலைச்சு தும்சம் கட்டி இருப்பேன்டா. தம்பி உனக்கு எதோ ஆச்சாடா? கையை காலு எங்கிட்ட கீறிச்சாடா? அவன் குத்திட்டாடாடா. ஐயோ தம்பி
எனக்கு ஒண்ணும் இல்லக்கா. இந்நேரத்துக்கு நீ மட்டும் வரலன்னு வச்சுக்க, அவ்வளவுதாக்கா. உன் தம்பி உசுரோடய இருந்திருக்க மாட்டேங்க. ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லை. அக்கா வந்துட்டேன், அக்கா வந்துட்டேன். ஐயோ கடவுளே, என் தம்பி. ஐயோ என்கிட்ட அது காயம் பட்டிருக்காடா. ஐயோ ரத்தம் கித்த வருதாடாப்பா. ஆஸ்பத்திரிக்கு போகண்டா தம்பி, ஆஸ்பத்திரிக்கு போவோம். உனக்கு ஏதோ ஒன்றுனா இந்த அக்காவால் உயிரோட இருக்க முடியாதுடா. நீ நானும் ஒரே தொப்புள் கொடியில் பிறக்காம இருக்கலாம்டா. ஆனால் நீ நானும் ஒரே அப்பனுக்கு பிறந்தவிட உன்னை நான் விட மாட்டேன்டா தம்பி. உனக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகடா. வாடா வாடா தம்பி. எனக்கு ஒண்ணும் இல்லக்கா, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்க்கா. எனக்கு ஒண்ணும் இல்லை. நல்லா இருக்குன்னு வெறும் வாய் தாண்டா சொல்லுது. ஆனா என் மனசு கேட்கலடா, என் மனசு கேட்கல. வா தம்பி ஆஸ்பத்திரி போவோம். வாப்பா 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 ஆஸ்பத்திரி போலாம். அக்கா, என்னப்பா? அன்னைக்கு நீ சொத்து கேட்டன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி பேசக்கூடாத பேச்செல்லாம் பேசி உன்னை எவ்வளோ அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினேன். ஆனா இன்னைக்கு என்னைய ஒருத்தன் கொல்ல வாரான், நகையை களவாடுறானோடையும் எங்கிட்ட இருந்தோ ஓடி வந்து என் உசரை காப்பாத்திட்டியக்கா. நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவே அவ்வளோதாக்கா, 4 வயசுல போய் சேர்ந்துருப்பேன். என் புள்ள பொண்டாட்டியெல்லாம் அனாதையா நின்றுக்குங்கா. தம்பி நான் இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆக விட்டுருவேனாடா? அப்பெல்லாம் உன்னை தவிக்க விட்டுற மாட்டேன்டா, உன்னைய தவிக்க விட மாட்டேன்டா தம்பி. சத்தியமா சொல்றேக்கா, என் அம்மா தான் எனக்கு உயிர் கொடுத்துச்சு. ஆனா 2வது முறையா எனக்கு உயிர் கொடுத்தது நீதான்க்கா. அந்த பையனை பார்க்கும்போது கூட எனக்கு எதுவும் தெரியலக்கா. கத்திய ஒரு சொல்லட்டுனா பாரு, அவ்வளவுதான். இன்னைக்கு என் உசுறு போச்சு அப்படின்னாக்கா நினைச்சேன். நீ எனக்கு சாமி மாதிரி வந்துட்டக்கா. இனிமே நீதாக்கா எனக்கு சாமி, எல்லாமே நீதான்க்கா. என் சாமி நீதான்க்கா. டேய் அழாதடா, நீ அழுதா என் மனசு வலிக்குதுல்ல. அழக்கூடாது, அழாத அழாத அழாத. அக்கா நான் உன் கூடயே இருப்பேன்டா, அழாதடா. அக்கா நீ வாக்கா, நம்ம வீட்டுக்கு போலாம் வாக்கா. வேண்டாம்ப்பா, ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு, ஒரு சொல்லு. நான் வரலப்பா. ஒரு சொல்லு வெல்லும், ஒரு சொல்லு கொல்லுன்னு வாங்க. நீ சொன்ன வார்த்தை மறுபடியும் அந்த வீட்டு வாசம் இருக்க என் மனசு கேட்கலப்பா. நான் வரல, விட்டுருப்பா. காக்கா உனக்கு என் மேல கோவம் இருக்கு, வருத்தம் இருக்கு, எல்லாமே தெரியுங்கா. ஆனா உன் தம்பி ஏதோ புத்திக்கிட்ட போய் பண்ணிட்டேங்கா. உன் செருப்பால கூட அடிச்சிருக்கா. ஆனா இனி வரலன்னு மட்டும் சொல்லிடாதக்கா. அக்கா அக்கா. ஐயோ என் தம்பி, என் சாமி, நீ அந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாதுடா. அந்த மாதிரி வார்த்தை சொல்லாத. அக்கா நான் வரேன்டா, அக்கா நான் வரேன், அக்கா நான் வரேன்ப்பா. நீ அழாத, நீ அழக்கூடாது. நீ சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கணும்னு தானே என் அப்பா நம்ம அப்பா சாவ போகிறதுக்கு முன்னாடி சொத்தெல்லாம் உன் பேரில் எழுதி வச்சாரு. நீ சந்தோஷமா இருக்கணும்டா. சொத்து சொகன்னு நீ சந்தோஷமா இருக்கணும். அக்கா நீ மறுபடியும் நீ எனக்கு அம்மானு நிரூபிச்சிட்டக்கா. நீ அம்மாக்கா, என் சாமிக்கா. டேய் நான் சாமி இல்லடா, என் சொத்தை உங்ககிட்ட இருந்து சூறையாடிட்டு போக வந்த காளிடா, பத்திர காளிடா. அலாரம் வச்சாச்சு. காலையில வெள்ளனியே எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பணும். நேரம் கழிச்சு படுத்தோம்னாலும் எந்திரிக்க முடியாது. இந்த வேலை கிடைச்சதே பெரிய விஷயம். சார் காலையில் ஏதோ பைத்தியம் பிடிச்சத்தனமா அவன் பேசினான்றதுக்கோசரம் இவரையும் பேசிவிட்டோம். பாவம் மனுஷன் சாப்பிடக்கூட இல்லை, வீம்புக்கு இருக்காரு. சரி என்ன பண்ணுறது, பெத்த மனசு பெற்று புள்ள மனசு கல்லுன்ற கதையா அப்படித்தான் இருக்குது. என்ன தான் நான் விட்டு விட்டு கொடுத்து போனாலும் இந்த மனுஷன் தான் கல்லுன்னு தானே நிரூபிச்சிட்ருக்கான். சாப்பிட்றீங்களா என்னன்னு கேட்போம். என்னங்க ஏங்க என்ன சாப்பிட்லையா? சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும், எதுவும் போட முடியல. எனக்கு எதுவும் வேண்டாம், இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? அது சாவாத வந்து தூக்கிட்டு போகட்டும். என்னத்த சொல்லிவிட்டேன்னு ஓவரா இந்த வயசில் இப்படி வீம்புக்கு பிடிச்சிக்கிட்டு திரியுறீங்க? ஏதோ பண்ண தப்பா தானே சொன்னாங்க. காலையில நான் நேரமா எந்திரிக்கணும், தயவு செஞ்சு எதுவும் பேசாத. விட்டு கொடுத்து போனா ரொம்ப தான் துள்ளிக்கிட்டு திரிவாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சி இழுக்க கூடாது, அப்படியே விட்டுறணும். என்னமோ பண்ணிட்டு போட்டணும். நான் கேட்டல என் பத்தியே தான் நான் செவுத்துல முட்டிக்கணும். ஐயோ அம்மா கலக்குதே கலக்குதே, பின்னாடி பிடிங்கிரும் போல இருக்குதே. ஓடுறே ஓடுறே ஓடுறே, இல்லைன்னா துணியெல்லாம் நாரி போயிடும். ஏ மாமியார் கிளவி, கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாக ஆடுற நீ. உப்பள்ளி குட்டுறியா உப்பு? இனிமேல் சாப்பிட்ற விஷயத்தில் நீ எதையாவது ஒன்று அள்ளி போடு. அதுக்கப்புறம் இருக்குது காலம் முழுக்க உன்னை அந்த கக்கூசை விட்டு எந்திரிக்க விடாமல் அளவுக்கு பண்ணுறேன். ஆத்தடியாத்தா, அந்த மனுஷன் ஆசைப்பட்டு கேட்டாத மட்டன் குழம்பு. இந்நேரத்துக்கு இந்த கிளவி பண்ணதை போட்டு வச்சுருந்தேன், அவ்வளோதான். இன்னைக்கு வீடே 2 ஆயிருக்கும். ஏதோ நம்ம கொஞ்சம் சூதானமாக இருக்க போக தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா என்ன ஆயிருக்கிறது? இந்த மாமியார் கிழவி என்னைக்கு தான் திருந்தி தொலையும்னே தெரியல. அம்மா அப்பா. ஐயோ அத்தை, என்னத்தாச்சு? ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க ரூமில் படுக்காம? ஐயோ இவ தெரிஞ்சு கேட்குறாளா இல்லை தெரியாமல் கேட்குறாளே தெரியலையே. அந்த உப்பு போட்ட தின்னதை நம்ம புடுங்கிக்கிட்டு திரியிறான். இவளுகளாம் அதே தான் தின்னாளுங்க.
ஆனால் இவளுக்கு மட்டும் குத்துக்கல்ல ஆட்டம் எப்படி இருக்காளுங்க? ஐயோ அம்மா. அத்தை, என்ன தாச்சு? உடம்பு கிடம்பு எதுவும் சரியில்லையா? ஆஸ்பத்திரி எதுவும் போயிட்டு வருவோமா? ஐயோ ஏம்மா என்னன்னே தெரியலம்மா, பின்னாடி புட்டிங்கிக்கிட்டு போகுதும்மா, அணைக்கட்டு மாதிரி நிற்காம போய்கிட்டு இருக்கு அம்மா. ஐயோ ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. அத்தை பார்த்து போங்க விழுந்துடாதீங்க அத்தை. குந்தாணிச்சிருக்கு முடி நரைச்சிருக்கும் போதே இந்த ஆட்டம் கட்டுறானே. இந்த முடி கருகருன்னு நீளமாக இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த கிளவிய கையில் பிடிக்க முடியாது. கிளவி நினச்சிது நானும் அவரும் சண்டையை போட்டோம்னா இன்னைக்கு ராத்திரி முழுக்க எங்கள் 2 பேத்துக்கு சிவராத்திரி தான். பட் கிளவிக்கு தெரியல இன்னைக்கு அதுக்கு தான் சிவராத்திரின்னு. இருக்கட்டும், நல்ல சிவராத்திரி கொண்டாடட்டும். என்ன இது, இந்த ஆளை இந்நேரம் வரைக்கும் ஆளையே காணோம். எங்கிட்டு போய் தொலைஞ்சான்? வேலை முடிஞ்ச நேரத்துக்கு வர நேரமாச்சே. இன்னும் 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. இவ்வளோ நேரம் ஆளை காணமே. இவ்வளோ நேரம் ஆஃபீஸில் இருக்க மாட்டதே. ஐயோ பயமாக வேற இருக்குது. வீட்டில் இருந்தாலும் இந்த ஆளால் பிரச்சனை, வெளியே எங்கிட்டும் போனாலும் பிரச்சனை. போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகுதுன்னா ஒரு ஃபோனை பண்ணியாவது சொல்லணும். வீட்டில் உள்ளவங்க தவிச்சுக்கிட்டு இருப்பாங்களே, என்னாச்சோ ஏதாச்சோ வெளியே போன மனுஷனுக்குன்னு. ஏதாவது ஒரு அக்கறை இருக்குது. இதில் வேற ஊரில் உள்ள எல்லாத்துக்கிட்டையும் காசு பணம் வரவும் சண்டை. இதில் எவங்கிட்ட போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறது? இந்த அர்த்த ராத்திரியில் நான் நடந்து போக முடியுமா? ஆம்பளைங்க வேற அங்கிட்ட இங்கிட்ட உக்காந்துருந்து ஏதாவது ஒன்று கிடக்கணுன்னா நான் என்ன பண்ணுறது? ஃபோன் பண்ணாலும் எடுத்து தொலைகிறதில்ல. ஐயோ கடவுளே. ஐயோ யாரை கூப்பிட்டு தான் போய் பார்த்துட்டு வர சொல்கிறது? எல்லாரும் இந்த நேரத்துக்கு தூங்கிட்டு வேற இருப்பாங்களே. என்ன இது?